சிறந்த அரசியல் விமர்சகராக பலராலும் அறியப்பட்ட சோ பல முக்கிய அரசியல் திருப்பங்களுக்கு காரணமாக இருந்தவர். அவரின் பத்திரிகை உலக பாதையை திரும்பி பார்க்கலாம். முன்னாள் முதலமைச்சர்கள் காமராசர், எம்ஜிஆர், சோசியலிஸ்ட் தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணன், பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி, முன்னாள் பிரதமர் சந்திரசேகர், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ஜி.கே. மூப்பனார் உள்ளிட்ட ஏராளமான அரசியல் தலைவர்களை துக்ளக் தலையங்கத்தின் மூலம் சோ விமர்சித்துள்ளார். சோவின் கருத்திலும் விமர்சனத்திலும் நேர்மை இருக்கும் என்றும் தனிப்பட்ட முறையில் யாரையும் அவர் விமர்சனம் செய்ய மாட்டார் என்றும் கூறுகிறார் துக்ளக் உதவி ஆசிரியர் மதலை. எந்த ஒரு பிரச்சனை எடுத்தாலும் அந்த பிரச்சனை இதுதான் நாட்டுக்கு நல்லதா கெடுதலா அந்த பிரச்சனை மட்டும் தான் பார்ப்பார். மற்ற எதையும் பார்க்க மாட்டார். பர்சனாலிட்டியை பற்றி அதை பற்றி பார்க்க. இந்த பிரச்சனை நாட்டுக்கு நல்லதுன்னா நாட்டுக்கு நல்லதாக எழுதார். நாட்டுக்கு கெடுதல்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளோ பர்சனாலிட்டியாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்க. இவர் சொன்ன மாதிரி அந்த கருத்தில் நேர்மை இருக்கும். எந்த விமர்சனம் இருந்தாலும் நேர்மை இருக்கும். அந்த நேர்மையை கருதி அவங்க இதில் பண்ணுறாங்க. யாரை பற்றியும் பர்சனலாக அவர் ஊன் பண்ண மாட்டார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் நெருக்கமான நட்பு கொண்டிருந்த சோ அவருக்கு அரசியல் தொடர்பான ஆலோசனைகளையும் அவ்வப்போது கூறி வந்தார். சட்டப்பேரவை தேர்தல்களில் கூட்டணிகள் உருவாவதற்கு காரணமாக அமைந்து அதன் மூலம் ஆட்சி மாற்றங்களுக்கும் வித்திட்டவர் என்றும் சோவை பற்றி தகவல்கள் உண்டு. யாரையும் நேர்மையுடன் விமர்சிக்கும் பண்பு கொண்டவர் சோ என்கின்றனர் துக்ளக் இதழில் பணியாற்றுபவர்கள். அவரின் விமர்சனத்தினால் காயப்பட்டவர்கள் கூட அவரது நேர்மையை ஒரு நாளும் சந்தேகித்ததில்லை என கூறுகின்றனர் அவர்கள். எழுத்தில் ஒரு நேர்மையை கன்விக்ஷன், அவருக்கு ஒரு கன்விக்ஷன் உண்டு. அந்த கன்விக்ஷனில் அவர் என்ன தீர்மானமான கருதுகிறாரோ அந்த கருத்தை வெளிப்படுத்துறதுல தயவுதாட்சன் இல்லாமல் வெளிப்படுத்துவார். ஆனால் அதில் நேர்மை இருக்கும். அதாவது அது யாருக்கோ சாதகமாகவோ இல்லை யாருக்கோ பாதகமாகவோ எழுத முடிவு செய்து எழுத மாட்டார். தான் அதில் கன்வின்ஸ் ஆனால் தான் அதில் எழுதுவார். அவருடைய விமர்சனத்தினால் காயப்பட்டவர்கள் கூட அவருடைய நேர்மையை சந்தேகிச்சதே கிடையாது. சோவை பாரதிய ஜனதாவின் வளர்ச்சிக்கு உதவியவர் என வெளிப்படையாகவே குறிப்பிட்டார் நரேந்திர மோடி. இருப்பினும் பாரதிய ஜனதாவின் திட்டங்கள் குறித்தும் அரசியல் நிலைப்பாடுகள் குறித்தும் தனது தலையங்கத்தில் சோ பலமுறை விமர்சித்திருக்கிறார். இதுவே சோவின் தனிப்பட்ட அடையாளங்களில் ஒன்றாக அமைந்தது என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்து. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.